அவளும் தன் கால் போன திக்கில் ஓடினாள். கொட்டிக் கொண்டிருந்த மழையில் அவள் உடலை மறைத்துக் கொண்டிருந்த கந்தல் துணி தெப்பமாக நனைந்து விட்டது. தேகம் வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. கொடிய குளிரை அவள் பலவீனமான உடல் தாங்க சக்தி என்று தவித்துக் கொண்டிருந்தது. எதிரே இருந்த ஓட்டு வீட்டு வராந்தாவில் ஒதுக்கமாக மழைப்படாத இடமாக பார்த்து என்ஜான் உடம்பையும் 2 சாணாக குறுக்கி படுத்து கொண்டாள். அவள் மனம் கடந்த கால நினைவுகளில் நீந்த தொடங்கியது. மனித உள்ளம் கஷ்டமான நேரத்தில் கூட தன் கடந்த காலத்தை எண்ணி பார்க்க தவறுவதில்லை. இந்த உலகில் பெரும்பான்மையினராக வசிக்கும் ஏழை மக்களின் கூட்டத்தில் ஒருவளாக ஒரு ஏழை குடும்பத்தில் தான் முத்தம்மாவும் பிறந்தாள். கருணாநிதியான கடவுளும் ஏனோ அவள் விஷயத்தில் மாத்திரம் கல்நெஞ்சராகிவிட்டார். 8 வயதினை நெருங்கும் முன்னே அவள் தாயும் தகப்பனும் பரலோகத்துக்கு பயணமாகிவிட்டனர். பள்ளிக்கு போக வேண்டிய பருவத்திலேயே அவள் எல்லத்தனையும் இரக்கமில்லாத கல்நெஞ்ச கயவர்களின் பங்களாக்களில் பணிப்பெண்ணாக இருந்தாள். துன்பத்தின் மேல்